ஸோ ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து புதுசாக வர்றதுனால நீங்கள் அதை ஐபிஓவில் வாங்கி அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் இது மாதிரி எல்லா கம்பெனியுமே வாங்க முடியும். இப்போது போன மாதம் ஒரு கம்பெனி வந்திருக்கு, போன வருஷம் ஒரு கம்பெனி வந்திருக்கு, அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, நம்ம வாங்கலாமா அப்படின்னா, அதான் ஜென்ரலாக ஸ்டாக் வாங்குறது விற்கிறது. இந்த ஸ்டாக் வாங்குறது விற்கிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2 பிளாட்ஃபார்ம் பிஎஸ்சி என்எஸ்சி இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு என்ன கம்பெனி வாங்க போகிறீங்க, ஒரு கம்பெனி நேம் ஒரு பேங்க்கோட ஸ்டாக்ஸை வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன ப்ரைஸ் இருக்குது, நம்ம என்ன ப்ரைஸுக்கு வாங்கலாம், ஸோ அது ப்ரைஸ் பேண்ட் வந்து எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, ஸோ நீங்கள் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு இவ்வளோ லாட் நம்ம வாங்க போகிறோம், இவ்வளோ பேலன்ஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா அதை பிளான் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸு கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் யுவர் ஓனர்ஷிப் ஃபார் தட் பர்டிகுலர் ஷேர். நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ என்ன ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு விற்க போகிறீங்க, தட் யூ கேன் டிசைட். இதே மாதிரி தான் உங்களோட அதர் சைட்லேயும் பை செல் நடக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த பை செல் நடக்கும்போது எவ்வளோ பேர் விற்கிறாங்க, எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க, ஸோ இதை பொறுத்து தான் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் ப்ரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாக வாங்கி அதிகமாக விற்கலாம். சில பேர் அதிகமாக வாங்கியிருக்கோம், அவங்களோட பண தேவைகளுக்காக உடனே விற்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து பை அண்ட் செல் டியூரேஷன், உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையா, அதை பார்த்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கவும் விற்கவும் முடியும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2 பிளாட்ஃபார்ம் பிஎஸ்சி என்எஸ்சி இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பண்ணி ப்ரைஸ் பேண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கலாம்.